என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம், நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரா சம்போ மகாதேவா சர்வலோக சரண்யா. என் அப்பனே, நான் இன்னைக்கு மகாபெரிவாளோட கதையைத்தான் சொல்ல போகிறேன். மகாபெரிவா வாசித்த வீணை கதையோட பேர். நான் படிச்சுட்ட உங்களுக்கு கிட்டக்க நான் அந்த கதையை திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கு கதை, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதோடத்தான் சொல்ல போகிறேன். கதையை பூரா கேளுங்கோ. கதையை ஸ்ப்ளிட் பண்ணி ஓட விட்டு நீங்கள் கேட்டேன்னாக்கா கதையில் ஒன்றுமே புரியாது. தலையும் தெரியாது, காலும் தெரியாது. கதையை பூரா கேட்டால் தான் கதை புரியும் என்னன்னு. இது நேரில் பார்த்த சம்பவம். பெரியவா சத்தாராவில் முகம் போட்டிருந்தார். ஒரு அரச மரத்துக்கு கீழே தங்கி இருந்தார். அவர் மரத்தோட வேரில் தலையை வச்சு படுத்துப்பார். அவர் முன்னால் ஒரு திரை போட்டிருப்பா. தரிசனம் கொடுக்குறப்ப அது திரையை திறப்பா, மற்ற நேரம் மூடி இருக்கும். ஒரு நாள் பிரபல வீணை வித்வான் ஒருத்தர் பெரியவா தரிசனம் பண்ண தன்னோட திறமையை காட்ட நினைச்சார். சென்னையில் அப்போ இருந்த குலபதி ஜோஷியை கூட்டிட்டு 2 பேருமா சத்தாரா போனான். பெரியவா வழக்கம் போல் தரிசனம் கொடுக்க ஆரம்பித்தார். இவா 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு கழித்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவா கிட்டக்க உத்தரவு, அதாவது பர்மிஷன் வாங்கிண்டா வீணை வாசிக்கிறதுக்கு. வீணையை உரையிலேருந்து வெளியில் எடுத்தா அங்கே வந்திருந்தா பொதுமக்கள்லாம், ஆஹா இன்னைக்கு பிரபல வீணை கச்சேரி இருக்குது, நம்மளும் கேட்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக தயாராக இருந்தா. வித்வான் வாசிக்க ஆரம்பித்தார். சுமார் ஒரு 15 நிமிஷம் வாசித்தார். கேட்டவாளோ, ஆஹா என்ன அருமையாக வாசிக்கிறார், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ரசித்து கேட்டா. எல்லாரும் வாசித்து முடிச்சாச்சு. வீணையை உள்ளே வச்சுட்டார். பெரியவா வீணையை வெளியில் எடுக்க சொன்னார். ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியல. பெரியவா அதை நான் வாசித்து பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்டார். அங்கே இருந்த அத்தனை பேருக்கு ஒரே ஆச்சரியம். என்னது, பெரியவாளுக்கு வீணை வாசிக்க தெரியுமா என்ன அப்படின்னுட்டுன்னு வீணையை ஸ்ருதி கூட்டி வித்வான்கிட்ட காட்டினார். நான் கூட்டியிருக்கிற ஸ்ருதி சரியாக இருக்கா பாரு, எனக்கு எல்லாம் மறந்து போச்சு அப்படின்னார். சரியாக இருக்கு பெரியவா. பெரியவா வாசிக்க ஆரம்பித்தார். கொஞ்ச நாழி ஆச்சு. வீணை வித்வான் முகம் மாறி போச்சு. வித்வான் அழ ஆரம்பிச்சுட்டார். கன்னத்தில் பட்டுன்னு அரைஞ்சுக்கிறார். விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். சமிக்கணும் கதறார். அடுத்த ஒரு 10 நிமிஷம் ஒரு 50 தடவையாவது நமஸ்காரம் பண்ணியிருப்பார். கண்ணுலேருந்து தண்ணு ஆறா ஓடுறது. தப்பு பண்ணிட்டு சமிக்கணும் திரும்பி சொல்லிகிட்டே இருக்கார். பெரியவா வாசித்து முடிச்சாச்சு. அப்புறம் வீணையை திருப்பி கொடுத்துட்டார். வித்யாவில் கர்வமே இருக்கக்கூடாது, கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு திரையை போட்டுன்னு விட்டார். அங்கே இருந்தவா யாருக்கும் ஒன்றுமே புரியல. தலையும் தெரியல, காலும் தெரியல. வித்வான் அழறார். அழுதுண்டே வெளியில் போயிட்டார். கூட வந்த குலபதிக்கு ஒன்றும் புரியல. என்ன ஆச்சு, ஏன் இப்படி அழற, ஏதோ பெரிய தப்பு செஞ்ச மாதிரி விழுந்து விழுந்து நமஸ்காரம் செஞ்சியே, என்ன ஆச்சு அப்படிங்கிற. அப்போ ஒரு கதையை சொல்கிறார். ராவணன் சிவபெருமானை சந்தித்து வரங்கள்லாம் வாங்கிட்டு வரும்போது எதிரில் நாரதர் வந்துட்டார். என்னப்பா ரொம்ப சந்தோஷமாக வர்றையே, என்ன விஷயம்? நான் சிவபெருமான் கிட்டக்க நிறைய வரங்கள்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டேன். அட அசடே, அவர் பாட்டுக்கு ஏதாவது கொடுத்துட்டேன்னு சொல்லுவார். எதுக்கும் அது வேலை செய்யறதான்னு பாரு. என்ன வேலை செய்யாமல் இருக்குமா என்ன? எனக்கு சந்தேகமாக இருக்குப்பா. செஞ்சு பார்த்துட்டோ. உனக்கு நிறைய பலம் இருக்குன்னு சொன்னாரா? ஆமாம். சரி, இந்த கைலாசத்தை தூக்கி பார்த்துடலாமா? கைலாசத்தை 9 தலை 18 கைகள் வச்சுட்டு தூக்க அது கொஞ்சமாக அசைஞ்சு விட்டோம். பார்வதி தேவி பயந்து போய் சிவனை கட்டின்னுட்டா. சிவன் சிரிச்சாராம். பார்வதி என்ன பண்ணினா, உங்களுக்கு ஸ்திரீயோட குணம் எப்படி தெரிய போகிறது? நீங்கள் ஒரு பொண்ணாக பிறந்து அதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்ல சிவனும் சரின்னு விட்டார். அவர் தான் சீதையாக பிறந்தார். அதனால தான் ராவணனுக்கு சீதை மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது. இல்லைன்னாக்க ஜெகன்மாதாவையே, சீதா யார், ஜெகன்மாதா கூட்டிகிட்டு போக முடியுமா என்ன? அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரவேறதுக்கே லாயக்கு இல்லையே ஜெகன்மாதாவை. மறுபடியும் பெரியவா கதைக்கு வரலாமா? இன்னும் இருக்குது கதை. இந்த கதையே முடியல. மழை கொஞ்சமாக அசைஞ்சதும் பெருமாள் என்ன பண்ணார், கால் கட்ட வரலால கொஞ்சமாக அழுத்திட்டார். மழை சரியாக உட்காந்து விடுத்தோம்.
ராவணனோட தலைவி மாட்டி நிறுத்து. என்ன பண்ணுறது தெரியாமல் திகச்சு போயிட்டான். அட அசடே, சோதனை பண்ணுன்னா இப்படியா கைலாசத்து மேலேயா சோதனை பண்ணுவா? நாரதரே தப்பிக்க ஏதாவது வழி சொல்லுங்கோ. அட உனக்கு தெரியாதா என்ன? சிவன் ஆசுதோஷை சமகானம் இவரை சுவாசிச்சேன்னாக்கா உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துருவார். நான் தான் மாட்டினுட்டேனே, இன்னும் ஒரு தலை இருக்கு இல்லையா? அந்த 2 கையை வச்சுட்டு வெளியில் தானே இருக்கு. நீ பண்ணு. என்கிட்ட வீணையும் இல்லையே, இந்தா நான் வீணை தரேன். இந்த வீணையை கொடுத்தார் ராவணன். சமகானம் இசைக்க சிவபெருமான் சந்தோஷப்பட்டு அவரையும் காப்பாற்றி விடுவிச்சுட்டார். அது சரி, இந்த கதை இங்கே எதுக்கு? வீணை வித்வான் வாசித்த பாட்டு இந்த கதை தான். இந்த கதையை தான் வீணை வித்வான் வாசிச்சிருக்கார். இதில் ராவணனோட சாமகானம் வந்தபோது அவருக்கு அந்த மாதிரி மறந்து போச்சு. யாருக்கு தெரிய போகிறதுன்னு நினச்சி வேறு எதையோ அந்த இடத்துல வாசித்து முடிச்சுட்டார். தெரியவா வீணையை வாங்கி வாசித்தது அந்த பாட்டைத்தான். இவர் தப்பாக பாடின இடத்துல என்ன வரணுமோ அதை சரியாக வாசித்து காட்டினார். இதனோட தப்பு தெரிஞ்ச உடனே வித்வான் என்ன பண்ணினார்? யாருக்கு தெரிய போகிறதுன்னு நினச்சப்போ தெரியவா என்ன பண்ணா? அவருக்கு என்ன ஒன்றும் தெரியாதா? அவர் சர்வஜராச்சே, அவருக்கு தெரியாமல் போகும். என்ன பெரிய அபச்சாரம் பண்ணிட்டேன்னு பண்ணிட்டேன் அப்படின்னு நண்பர்கிட்ட சொல்லி அழுதார். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.